துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். முடிந்தா முழந்தால் படிட்டு முடிந்தா என் உதடு உம்மை துதிக்கும். முடியாதவன் உட்காந்துக்கங்க. ஓகே, என் எவ்ரிதிங் ஓகே. ஆமென். உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். கூப்பிடுறது மட்டுமில்ல, அடுத்து துதிக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு எப்ப துதிக்கணுமா? ஜீவனுள்ள மட்டும். ஜீவனுள்ள சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ரைட் சொல்லுங்க. என் வெரி குட், வெரி குட். சவுண்ட் இஸ் வெரி குட். ஜீவனுள்ள சொல்றான் 63 சங்கீதம். நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். எத்தனை பேர் அகமகிழ்றீங்க? நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். எத்தனை பேர் அகமகிழ்றீங்க? கை உயர்த்தி அப்படி சரிங்க. இதுலதான் சந்தோஷம், இதுலதான் திருப்தின்றாரா? எப்படிப்பட்ட திருப்தியா? அந்த 63:5 சுவையான உணவு உண்பது போ திருப்தி, 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 திருப்தி. எப்படி பிரியாணி சாப்பிட்டது போல திருப்தி, திருப்தி. அதோட சாப்பிட்டது போல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தமான சந்தோஷம் வருதா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தமான சொல்லுங்க. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஜீவனுள்ள நாட்கள், ஜீவனுள்ள. அதுல அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, கைகளை உயர்த்தி. 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. 4 என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடு சொல்லுவேன். சொல்லுங்க. சொல்லுவேன். நாமத்தை கூப்பிடுவேன், நாமத்தை கூப்பிடுவேன். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி உங்க நாமத்தை கூப்பிடுவேன், கூப்பிடுவேன், கூப்பிடுவேன். ஒரு பக்கம் துதிப்பேன், துதிப்பேன். இன்னொரு பக்கம் கூப்பிடுவேன், இன்னொரு பக்கம் கூப்பிடுவேன். ஏசையா கூப்பிடு, கூப்பிடு. ஏசையா. glory, glory, glory. ஏசையா. glory, 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 glory. ஏசையா. glory, glory, glory. என் உதடு உம்மை துதிக்கும், என் வாய் உம்மை கூப்பிடும். எப்படி சொல்லுங்க? உதடு வேற வாய் வேறயா? ஆனா வித்தியாசமா சொல்றேன். உதடு துதிக்கும், உதடு துதிக்கும், வாய் கூப்பிடும். இதுதான் பக்தன் சொல்றான். 63:4 நடப்பதாக உங்க வாழ்க்கையில. ஆமென். அந்த 63ஆம் சங்கீதம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? சரி, மனப்பாடம் பண்ணுங்க. 63, 91, 121 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் விசுவாசிங்க. சங்கீதங்கள் தேவனோட உறவை அதிகப்படுத்தும். உறவாட விரும்புகிறவர்கள் எல்லாம் சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றான், தேவனே
என் தேவன். எப்படி சொல்ற? எடுத்த உடனே என்ன சொல்றாரு? 63 தேவனே தேவனே இது என்னுடைய தேவன். என் வீட்டுக்காரர் அப்படி சொல்லு. வீட்டுக்காரை பார்த்து எனக்கு என் வீட்டுக்காரர் கண்ட ஆளெல்லாம் பார்க்க கூடாது தானே சொல்லுவீங்க. என்ன கண்ணு அங்கங்கே போகுது, எனக்கு சொந்தமானவன் சொல்லுவீங்களா வீட்டுக்காரர? பிள்ளைங்க சிரிக்குதே. அப்படித்தான் என் வீட்டுக்காரர் கண்ட இடமெல்லாம் பார்த்துடக்கூடாது. பாருங்க, தப்பா பார்த்துடாது. எப்படி பாருங்க வீட்டுக்காரருக்கு. ஆமா, அது போலதான் என் தேவன். தேவன் என்ற இடத்துல எல்லாம் நான் எப்படி கூப்பிடுவேன்? என் தகப்பன் அப்படிதான் கூப்பிடுவேன். தெய்வம் என்று சொல்ற இடமெல்லாம் தகப்பன்னு மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நம்முடைய பாடல்ல தெய்வம் அந்த இடம் போய் எனக்கு தெரியும். ஏன்டா தெய்வம்னு போட்டாங்க, தகப்பன்னு போட்டா இன்னும் நல்லா இருக்கு. தகப்பனே, தந்தையே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே கூப்பிடுங்க. தந்தையே, தலை நீர செய்பவர் நீரே. ததையு தலை நிமிர செய்தவர் நீரே. ஆபிரகாம் தலை நிமிர செய்பவர் நீரே. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனே தாங்குகிறே. தேங்க்யூ சாமா, சாம், தேங்க்யூ. அப்பா நல்லா இருக்காரா? நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா, போயிட்டு வா. நீர் தாங்குகிறே, தள்ளாட விட இருப்பியா? நீ போயிடாமா? தகப்பனே தாங்குகிறே, தள்ளாட விட மாட்டீ. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, சொல்லுங்க. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. சொல்லுங்க, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, ஹல்லேலூயா. தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நிமிரட்டும், செய்பவர் தலை நிமிரட்டும், பிள்ளை தலை நிமிரட்டும். தகப்பனே, தந்தையே, ஹல்லேலூயா, நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி ஏசையா, ஏசையா, வல்லமை இறங்கட்டும்.
செய்பவர் நீ, எங்க தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் சொல்ல சொல்ல உன் தலை நிமிருமா? தலை நிமிர செய்பவர் உயரட்டும், தலை உயரட்டும். தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரி. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பாடு, துதி. பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை, பிரச்சனை இல்லாத நாளும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. தானா பிரச்சனை வருதா? இன்னைக்கு ஒன்று இருந்தா நாளைக்கு ஒன்று வருது. ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் தான் பிரச்சனையே இருக்காது. கைது. அதுக்கு தான் வாஞ்சிக்கிறேன், சீக்கிரம் நாங்கப்பா போகணும்னு ஆஞ்சிக்கிறோம். அப்படி ஆசைப்படுறீங்களா? உண்மையான ஆசை. ஆனா அவர் சித்தப்படிதான் நம்ம போக முடியும். நீ நினைக்கிறபடி மேல போயிட முடியாது. அதனாலதான் அவர் சித்தம் என்ன, நீ மட்டும் வந்துடாதா பரலோகத்துக்கு, உன்னோட ஒரு கூட்டம் வரணும். உன்னோட ஒரு கூட்டம் வரணும். அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வரணும். உன் சொந்தங்கள் வரணும், உனக்கு தெரிந்தவர்கள் வரணும். அதுதான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு தான் தாமதம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஆசைப்படுங்க, என் சொந்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு அறிமுகமானவர்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லுவேன். இயேசுதான் சொல்லுவேன். இயேசுதான் வழி, வழி, சத்தியம், சத்தியம், ஜீவன், ஜீவன். இவரால் அன்றி பாவ மன்னிப்பு இல்ல, இல்ல, இல்ல. தேங்க்யூ அப்பா. இத சொல்லு, தெரிந்தவர்களுக்கு சொல்லு. உங்களுக்கு தெரியும், பாவம் மன்னிக்கப்பட்டா தான் பிசாசு ஓடுவான். ஆமென். பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு என் இடம்னு உட்கார்ந்துருவான். பிசாசு வந்தா நோய் வரும், அடுத்து கடன் வரும், வறுமை வரும். இந்த பிசாசை விரட்டத்தான் பாவம் மன்னிக்கப்படணும். ஆமென். இயேசையா கூப்பிடுங்க. இயேசையா, அநேகர் புதிதா வந்திருக்கிறாங்களா? அதையும் கண்ட தெரியுதா? ஒருவேளை உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னா அது என்னையா அப்படின்னா, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறா என்ற ஒரு அனுபவம் இல்லைன்னா இன்றைக்கு அந்த அனுபவம் வரும். ஆமென். இதுதான் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் வாலிப நாட்கள்ல எந்த கோசுக்காரங்க வருவாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கோபமா வரும். அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு இப்பதான் புரியுது. ஆஹா அப்படின்னா இயேசு எனக்குள்ளே இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுது. இயேசு எனக்குள்ளே இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ள துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா. ஓஹோ லலலா நன்றி என்று சொல்லுதம்மா.
நன்றி என்று சொல்லுதம்மா. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அதனாலதான் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். மீண்டும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இந்த அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். ஆமென். உள்ள இருக்கிற ஆமென். அது எப்படி தெரியும்? இருக்கிறது நிச்சயம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அதான் வாய் கூப்பிடணும், நாவு துதிக்கணும். அதான் கைதடி. அதான் வாய் வசனத்தை சொல்லணும், நாவு துதிக்கணும். ரெண்டும் செஞ்சா உனக்குள்ள இருக்கிறத நீ அனுபவிப்பாய். சொல்லுங்க, அனுபவிப்போம். அறிவு வேறு, அனுபவம் வேறு. அதுதான் ஜெபம். ஏன் இப்படி கூடி கூடி ஜெபிக்கிறீங்கன்னா இதுல தான் அவர் இருக்கிறத அனுபவிக்கிறீங்க. அப்படித்தானே? சொல்லுங்க. ஆமென். ஏன் உங்களை கூட்டி வாயத்தரன்னு சொல்லுவாங்க, பாடு துதி, அதுல தான் அனுபவிப்போம். ஆஹா, கடவுள் நம்மோட தான் இருக்கிறாரு. ஆமென். ஒரு காலத்துல கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவங்க இருக்கீங்களா? ஒரு காலத்துல கோவில்ல தான் இருக்கிறாருன்னு அங்க சொல்லுவாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து எதையும் செஞ்சுக்க அப்படித்தானே சொன்னாங்க. கோயிலுக்கு போனா போதும், வெளியே வந்து எப்படியும் வாழ்ந்துக்க, ஆனா கோயிலுக்கு மட்டும் போயிடும். காரணம், கோவில்ல தான் கடவுள் அப்படின்ட்டு இந்த நாட்கள் எனக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்பதான் தெரியுது, ஆகா நான் தான் கோவில்னு இப்பதான் தெரியுது. ஆமென். நான் தான் கோவில், நான் தான் கோவில், நான் தான் கோவில், நான் கோவில், நான் அவர் ஆலயம். சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, நான் அவர் ஆலயம். நீ தான் தேவாலயம், எனக்குள்ளே பேராலயம். இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் பேராலயம், பேராலயம். சத்தியம் இந்த உலகத்துக்கே தெரியல. அதனாலதான் கோவில் கோவிலா கட்டிட்டு இருக்காங்க. கட்டுறா கோவிலை யாரும் கட்டிடலாம் இல்ல, காசு இருந்தா கோவில் தேவைதான், கூடுறதுக்கு தான். ஆனா நீ கோவிலா மாறாம எத்தனை கோவில் வந்தாலும் அதனால என்ன இல்லை? சொல்லுங்க தாதே. மனுஷன் கோவிலா மாறாம ஊரெல்லாம் கோவிலை கட்டி வைக்கா, அதனால இந்த தேசம் என்ன ஆகாது? இப்படி காட்டுங்க. ஏன்னா அவர் கோவில தங்குறவர் அல்ல, உனக்குள்ள தங்குபவர். ஆமென். இந்த சின்ன சத்தியம் உலகத்துக்கு தெரியல, இந்த படித்த அறிஞர்களுக்கு அது புரியல. அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இன்னைக்கு நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வா சொல்றாங்களா? ராமேஸ்வரத்து கோயிலுக்கு போயிட்டு வா, அடுங்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா, நல்லா இருப்ப. அது இல்ல, நீ கோவிலா மாறாம கோவிலா போனாலும் ஒண்ணுமே ஆகாது. நான் சொல்ல முடியுமா? ஆமென். இயேசையா. சொல்லுங்கப்பா. இயேசையா, 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 எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, ஆனவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவே.
ஏசையா 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 ஹalleluya thank you அப்பா thank you ஹalleluya நம் மத்தியில் இயேசு உலாவுகிறத உணர்றீங்களா? ஆமென். நான் அனுபவிக்கிறேன், அதனால தான் நிற்க முடியுது, இல்லைன்னா நிற்க முடியாது, உட்கார்ந்துருப்பேன். ஏன் இருக்க அநேகர் ஏன் முழந்தால் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நேரமானா? அனுபவிக்கிறீங்க. ஏன் உட்கார்ந்தாலும் அனுபவிக்கிறீங்க? அதாவது நீ தப்பா நினைச்ச கூட நான் உட்கார்ந்துட்டேன் அதனால் அப்படி இல்லை. சில பேருக்கு உட்கார்ந்தா அனுபவிப்பாங்க, உட்கார்ந்தா அனுபவிப்பாங்க. சில பேர் முழந்தால் படிட்டா தான் அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க எப்படியா இருந்தாலும் அனுபவிப்பீங்க. சொல்லுங்க, உட்கார்ந்தாலும் அனுபவிக்கிறீங்களா அவர் இருக்கிறத? அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்முடைய கிறிஸ்தவம் என்பது கோயிலுக்கு போகிறது அல்ல, கிறிஸ்துவை அனுபவிப்பது. கூப்பிடுகிற யாவருக்கும் மனம் இறங்குகிறார். ஒரு பக்கம் இந்த பூமிக்கு மிக தேவை ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கூப்பிட்டு வச்சிருக்காரு. ஆபிரகாம் ஏயா பணங்குடியிலிருந்து கூப்பிட்டு விட்டீங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் 165 வயதாயா 175 அவ்வளவு நாட்கள் இருந்திருக்கிறார். அப்படின்னா சுகத்தோட இருந்திருக்கிறார். ஒரு பக்கம் சுகமும், அடுத்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த பூமிக்கு ரெண்டு மிக அவசியம், சுகமும் செல்வமும் இல்ல. அப்ப இந்த ரெண்டுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் தொங்கினார்னு வேதம் சொல்லுது. கைதல் கிறிஸ்தவ என்பன் ஓட்டாண்டியா வாழ பிறந்தவன் அல்ல, பணக்காரனாய் வாழ பிறந்தவன். ஆமென். ரக்கா பாகாதா லரக்கா பா ஏஷக்கா பாகாதா ஊரமா காத்தாலா. வறுமை ஒரு ஆவி, கடன் ஒரு ஆவி. அதை விரட்டுங்க இயேசுவின் நாமம். அந்த சாபம் உடையட்டும், உடையட்டும். என் தேசம், என் சபை, ஹalleluya, என் சபை பணக்கார சபையா மாறட்டும். பணக்கார சபையா மாறபாகதாரா லாரக்கா. ஆமென். ஏரேலேரே காமரா கதர லக்கராகபா ஷீபாகதாரகா. என்ன அருமையா பவுல் சொல்லி இருக்கிறார். இந்த கலாத்தியர் 3:13 மரத்தில் தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருந்தாலும் அவர் மரத்தில் தொங்கினார். அப்ப சபிக்கப்பட்டவரா? ஆமா. நம்முடைய சாபமெல்லாம் அவர் சுமந்ததனால அவர் சபிக்கப்பட்டவர். நம்முடைய சாபத்தை சுமந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இப்படி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி ஆயிற்று, இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவையில சாபமானார்னா, சாபத்தை நீக்கி, வறுமை என்ற சாபத்தை நீக்கி பொருளாதார பெருக்கம் கொடுப்பதற்காகவே அவர் சாபமானார். வியாதி என்ற சாபத்தை சுமந்து சுகம் என்ற ஆசீர்வாதம் கொடுக்கும்படி அவர் சிலுவையில் பலியானார். இப்படி ஆயிற்றுன்னு பவுல் சொல்றாரு. எனக்கு எத்தனையோ சாட்சி சொல்லலாம். எனக்கு மிக அறிமுகமானவர். நான் சென்னை போனா அங்கே தங்குவேன். அவ்வளவு தூரம் நமக்குன்னு ரூமை கட்டி போனா தங்குற எப்படி ததையை வச்சிருக்காரு. ஆமே. அது போல அவரெல்லாம் பிழைக்க போன ஒரு சென்னைக்கு போன உடனே அவருக்கு கிடைச்ச வேலை மூட்டை சுமக்கிற வேலை, அரிசி மூட்டை சுமக்கிற வேலை தான். ஒரு சாதாரண வேலையை முடிஞ்ச அளவு செஞ்சு மனைவி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிடுறதுக்குள்ள ஆசீர்வாதம்.
கூப்பிட ஆரம்பிச்சான். ஆமென். வாயால கூப்பிட்டா, நாவால துதிச்சான், ஆமென். வசனத்தை அறிக்கையிட்டான். ஏசையா, இது இல்லை எங்க, இதுக்காக நீங்க எங்களை அழைக்கல. அப்படி ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு அவர் நிலை 4வது இடத்துல அரிசி பிசினஸ்ல இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எத்தனாவது இடத்துல நிற்கிறாரு? 4வது இடத்துல. அரசாங்கம் அடிக்கடி அரிசி கொடு, இதுக்கு கொடு. அரசாங்கம் கண்ணில் அந்த பிசினஸ் தெரியும்படி பணக்காரராக இருக்கிறார். ஆமென். நான் உறுதியா சொல்ல முடியும், இந்த வாய் கூப்பிட்டா, இந்த நாவு துதிச்சா, நீங்களும் பணக்காரரா மாற முடியும். ஆமென். இசையா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இசையா. Glory, 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 glory. இசையா. கூப்பிடுங்க பார்க்கலாம். இசையா. Glory, glory. இசையா. சொல்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கூப்பிடுகிறவங்க உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருந்தா வெகு விரைவில் அது நீங்கணும். ஆமென். இந்த மாதத்துக்குள்ள இல்ல இந்த வருஷத்துக்குள்ள கடன் இருக்கக்கூடாது. ஆமென். நீ கூப்பிடுற கூட்டம், ஆமென், அவரை பின்தொடர்ந்து கூப்பிடுற கூட்டம், ஆமென், நீங்க விரும்புகிறது நடக்கும். ஆமென், இவரை விடாதீங்க, ஆமென், விடாதீங்க. ஆமென். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுங்க, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கம். இப்ப கூப்பிடுங்க, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தான் என் முன்னே சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிக்கிறவரே, செய்து முடிப்பவரே. ஓ எனக்காக சொல்லுங்க, செய்பவரே, செய்து முடிப்பவரே, ததேவுக்காக